வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சிட்டேன். ஆனால் அலாரம் 5:30 மணிக்கு தான் வச்சுருந்தேன். என்ன கதைன்னு கேட்குறீங்களா? சரியான கனவு. அதை கண்டு முடித்து எழுந்திரிச்சேன். மணி கரெக்டாக 5. சரி, கரெக்டான டைம் தானே. கீழே வந்துட்டு காலை கடனை பக்காவாக முடிச்சுட்டு ஷூ எடுத்து காலைல மட்டும் கிளம்பிட்டேன் நண்பர்களே நம்ம டெஸ்டினேஷனுக்கு. எப்பொழுதும் போல் ரன்னிங் தான் நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறியாகவே இல்லை. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சா நல்லா தூக்கம். ஏஞ்சி முடிச்சோன்னா நம்ம கிளம்பியாச்சு நண்பர்களே நம்ம டெஸ்டினேஷனுக்கு. எப்பொழுதும் இங்கே தானே ஓடுவோம். இன்றைக்கி ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். இருட்டும் வெளிச்சமும் கலந்த ஒரு மிக்சிங்காக இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. போனோடனே வார்ம் அப் போட்டு நம்ம பாட்டுக்கு ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் நண்பர்களே. இன்றைக்கி அப்படி இப்படின்னு அழுத்தி ஒரு 3 கிலோமீட்டர் ஓடிடலான்னு பார்த்தேன். 3 கிலோமீட்டர் ஓடினேன். ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓடின மாதிரி ஃபீல் நண்பர்களே. அதுக்கப்புறம் நான் HIIT ஒர்க் அவுட் தான் பக்காவாக HIIT ஒர்க் அவுட் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டேன் நண்பர்களே. நான் ஓடுற இடத்துல ஒரு 5 பேர், அதாவது 4 ஜென்ஸு ஒரு லேடிஸு, 5 பேர் ஒரு குரூப்பு ஓடுவாங்க பாருங்கள் நண்பர்களே. எல்லாருமே 40 ப்ளஸ் சம்திங் தான் இருக்கும். பக்காவாக ஓடுவாங்க நம்மளே. எப்படின்னா அவங்க நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்க கூட நம்ம ஓடணும் நண்பர்களே. கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசிக்கின்னு சூப்பராக நின்று அழைச்சிக்கின்னு போகிறாங்க. ஒரு நாள் அவங்க கூட ஓடுறேன். அதை வீடியோவில் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வந்துட்டேன் நண்பர்களே. சரியான வெயிலும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வெயில் வர ஸ்வெட்டிங் அதிகமாகிடுச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு நேராக வந்துகிட்டு இருக்கேன் நண்பர்களே. அந்த பெரிய மரம் பாருங்கள். அந்த இடத்துல எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரியான நிழலாக இருக்கும். அற்புதமான மரம். அதை நீ காமிச்சிட்டா வேற உண்டை. அந்த ஒன்றா ஒரு கருப்பு கவியை போட்டு நம்மளே மேக் பண்ணி போட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் நண்பன் கூப்பிட்டான், வாங்க டீ குடிக்க போகலான்னு. போயிட்டு ஒரு கிரீட்டிங்கை போட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்துச்சு நம்மளுக்கு. அடிக்கிற வெயிலுக்கு துவச்சி காய போட்டோன்னே கஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன, நண்பன் நமக்கு மெடிக்கல் ஷாப்லேருந்து ஃப்ரீ சுகர் கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாம். அதை வாயில் வச்சு ஒரு இழுத்துட்டு மத்தியானம் உனக்கு போயாச்சு நண்பர்களே. சப்பாத்தி தான் நண்பர்களே. அதாவது சிலிண்டர் ப்ராப்ளம்னால ஹீட் பண்ணி கூட தர மாட்டாங்க. சப்பாத்தி போட்டு அப்படியே எடுத்து தராங்க. வேறு வழி இல்லாமல் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸு ப்ரோட்டீன் பேரை வாங்கிட்டு நம்ம பேக்கில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு நண்பன் கூப்பிட்டான், வாங்க நம்ம இன்னும் டீ போட போவானே. டீனாலே பைத்திய மாதிரி போயிட்டேன் நண்பர்களே. என்னன்னு தெரியல, போயிட்டு வரேன் ரூம்லேயும் டீ குடிச்சிட்ருக்காங்க. நம்ம டீ குடிக்கிறதுல பிளாக் காஃபி க்ரீன் டீ சம்திங் இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஈவினிங்காக போயிட்டு சிக்கன் ரோல் நண்பர்களே. மைனஸ் இல்லாமல் கேட்டேன், பட் மைனஸ் போட்டு விட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே நம்ம நண்பன் நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு நேராக ரிட்டன் வர சொல்ல இன்னொரு க்ரீன் டீ, அதாவது கருப்பு காப்பி தான் போட்டேன், க்ரீன் டீன்னு சொல்லிட்டு தவறாக எடுத்துக்கிறீங்க. அதை முடிச்சுட்டு நேராக தூங்குறதுக்கு மொட்டை மாடி வந்துட்டோம். சரியான வியூவு, நல்லா தூங்கினா. பாய் நண்பர்கள்.